நீங்கள் போடக்கூடிய சில வீடியோக்கள் ஒரு சில ஜோதிடர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் கதறாங்களே சார், இதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? நாம் தனிப்பட்ட முறையில் யாரையுமே விமர்சனம் பண்ணுறது இல்லையா. நம்ம தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து இன்னை வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லிடுவோம்ல, ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம்ல. அதே போல் பொதுமக்களுக்கு என்னென்னலாம் அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி, ஆன்லைன் எஜுகேஷன் மாதிரி தான் நம்மளுடைய வீடியோக்கள் இருக்கும். இப்போ பொதுமக்கள் எங்கேயாவது சில இடங்கள் தவறாக திசை திருப்பப்படக்கூடிய இடங்களில் எந்த ஜோதிடரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஜோதிட ரீதியாக மூல நூல்களில் என்ன இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது, மூத்த ஜோதிடர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ இதையெல்லாம் தொகுத்துட்டு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் தான் நம்ம பல பதிவுகளை போட்டுட்ருக்கோம். இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, ஒரு தவறான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அவர்களுக்கு தான் அதை பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர, அது நல்ல ஜோதிடர்கள் அதை பார்த்து கற்றுக்குவாங்க. ஒருவேளை நம்மளோட வீடியோ பதிவுகளில் சில தவறுகள் இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த சொல்கிற கருத்து தவறு அப்படின்னு சொல்லலாம். நாம் தெளிவாக சொல்லியிருக்கோம், ஒரு வீடியோக்குள்ளேயும் தெளிவாக சொல்லிட்டு வருவோம். ஒரு சப்ஜெக்ட் இது தவறுன்னா இது ஏன் தவறுங்கிறதுக்கு ஒரு 3 காரணம் 2 காரணம் லாஜிக்கை சொல்லுவோம். அதே போல் ஏன் சரிங்கிறதுக்கும் 2-3 லாஜிக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விதம் இந்தபடி தவறுன்னு சொன்னால் நாம் ஏற்றுக்கிறோம். எந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதை கற்றுக்குறோம். அதை விட்டுட்டு வணிகமயமாக அதை ஆக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது சில இடங்களில் தவறாக போயிடுதே தவிர, நாம் எந்த ஜோசியர்களையும் டார்கெட் பண்ணி குறி வைக்கிறது இல்லையே. நாம் குறி வச்சோம்னா அவங்களோட ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. இது என்னடான்னா, எங்கள் அப்பனும் குதிரைக்குள்ளன்னு சில பேர் வராங்க, அவ்வளோதான். நம்ம ஜோதிட வீடியோக்கள் போடுறோம் இல்லையா, இதில் இந்தந்த பாயிண்ட்ஸு இந்தந்த ரூட்டில் தப்புன்னு சொன்னாங்கன்னா நம்ம மாற்றிக்க போகிறோம். அந்த மாதிரி தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எதையாவது ஒன்று எங்கேயாவது உளறி வச்சுட்டு போகிறது. நாம் உண்மையை தெளிவுபடுத்தும் போது அவர்கள் கதறது தான் வாடிக்கையாக இருக்குது. இப்போ நமக்கு இன்னொரு நோக்கமும் இருக்குது. இவ்வளோ வீடியோக்கள் போட்டுட்ருக்கோங்கள, கிட்டத்தட்ட 2023 எண்டுலேருந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த 2026 வந்துடுச்சு. எங்கேயாவது என்னை கன்சல்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எங்கேயாவது நம்பர் போட்டிருக்கோமா? அப்போ நமக்கு வணிக நோக்கம் இல்லை. அடுத்தது ஒரு வீடியோக்கள்லையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதாரண பாமர மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரிகிற மாதிரி தானே சொல்லிட்டு போகிறோம். எங்கேயாவது யாரையாவது குழப்பிருக்கோமா? இதை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா கோடீஸ்வரன் ஆகலாம், இது இருந்ததுன்னா நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு தடவை போங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம், இப்படியெல்லாம் நம்ம எங்கேயாவது சொல்கிறோமா? ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சாத்தியம், இது நடக்காதுன்னா ஏன் நடக்காது, இது நடக்கும்னா ஏன் நடக்கும், இப்படி தான் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம். இதை தான் நம்ம சொல்லிகிட்டு வரோம். இன்னும் சில இடங்களில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். ஜோதிடத்தை நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்கன்னா உங்கள் குரு நெல்லை வசந்தன் ஐயாவோட ஆன்மா உங்களுக்கு வாழ்த்தும் அப்படின்னு சில பேர்லாம் பதிவு போட்டிருக்காங்க. ஜோதிடத்தை நம்ம எங்கேயுமே இகழ்ந்தே பேசவே இல்லையே. ஜோதிடத்தோட உண்மையை தானே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜோதிடத்தின் பெயரை சொல்லி வேறு ஏதாவது வேஷம் போட்டு ஏமாத்துறவங்க தானே அது தவறு. நம்ம அந்தமாரி சொல்கிறது இல்லையே. ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம எவ்வளவு கோயில்கள் சொல்லிட்டு வரோம். ஒரு மாதமும் எந்தெந்த கிரக சேர்க்கைக்கு என்னென்ன மாதிரி கடவுளை வழிபடலான்னு சொல்லிட்டு வரோம்ல. ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் அதை சொல்ல முடியுமா? அதாவது என்னென்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன்னா என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, நான் படித்த குருகுல கல்வின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் எது சொன்னாலும் லாஜிக்கை சொல்லணும். இது நடக்கும்னா ஏன் நடக்குங்கிறது லாஜிக், நடக்காதுன்னா ஏன் நடக்காது அப்படிங்கிற ஒரு லாஜிக். இது சரின்னா ஏன் சரி, இது தவறுன்னா ஏன் தவறு, இப்படி நான் அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ் மாதிரி தானே ஜோசியத்தை கொண்டுட்டு போகிறேன். இது பல பேருக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால ஒன்று என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதோ ஆன்மீகத்துக்கு எதிரிங்கிற மாதிரி கொண்டு நிற்கிறது. இன்னொரு பக்கம் தவறாக திசை திருப்புறது, உருட்டு அப்படின்லாம் போடுவாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம மேலே தவறு இருந்தால் நீ ஒரு வீடியோ போட்டுவிட்டு போய் நம்ம என்ன வேணான்னு சொல்ல போகிறோம். உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இந்தந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க. இப்போ நிறைய விஷயங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோமா இல்லையா? முடக்குங்கிற ஒரு ராசியை நம்ம என்ன படுத்திகிட்ருக்கோம். இன்னும் வீடியோங்க அடுத்த வீடியோங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முடக்கு ராசின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இவ்வளோ நேரம் என்னென்ன நடந்திருக்குங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம். அதே போல் திதிசூனியம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க, அதுக்கெல்லாம் ரிசல்ட் ஏன் வராமல் போச்சுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். எல்லாமே பொதுமக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தை சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, தனி மனிதர்கள் ஆதாயம் அடைகிற அளவுக்கு எதையும் நம்ம சொல்கிறதில்ல. அதே போல் நான் ஆதாயம் அடைகிற அளவுக்கு கன்சல்டேஷனுக்கு வாங்கணும் எந்த வீடியோக்களும் போடுறதில்ல. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஒரு காலகட்டத்திலையும் உலகம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். சுயநலத்தை நோக்கி தான் மனிதர்கள் போயிட்டுருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, பொதுநலனுங்கிறது யாராவது அது வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா, அதுக்கான முயற்சியாவது நான் செய்தாகணும்ல. இப்போ என்னுடைய குரு இருக்காருன்னா நெல்லை வசந்தன் ஐயா,
கொஞ்சோண்டு ஜாதகம் தெரிஞ்சுட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள பெரிய விஷயம். அவர் எவ்வளவோ ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் கூட அவர் ஜோதிடருங்கிற இயல்பை விட்டு எங்கேயும் போகலையே. அவரை தான் தேடி வந்து பல பேர் கேட்டுக்குவாங்க. அது கூட எனக்கு இவர் கிளைண்ட்டு அவர் கிளைண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில் அவர் ஏதோ சில விஷயங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ அவருடைய சீடன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் போய் தவறாக மக்களை வழி நடத்த முடியுமா? எந்த அளவுக்கு என்னால் உண்மையை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து ஜோதிட உலகம் ஜோதிடர்களுக்காக இந்த சேனல் நடத்தலை. நான் வந்து மக்கள் நலனுக்காக நடத்துகிறேன். இதில் எனக்கு தோல்வி வந்தால் கூட நான் சந்தோஷத்தான் போடுவதை தவிர வருத்தப்பட மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் எத்தனையோ வருஷம் கழிச்சு அங்கே ஒருத்தன் வீடியோ சேனல் நடத்தின போகிற அவன் தான் உண்மையை சொன்னான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டாங்களா? அப்போ அது எனக்கு பெருமை இல்லை, என்னுடைய குருவுக்கு பெருமை இல்லையா? அதனால் ஜோதிடத்தை வந்து மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கலையாக தான் எடுத்துக்கணுமே தவிர இதில் வியாபாரத்தை புகுத்துறது, ஆன்மீகம் பேரை சொல்லி ஏமாத்துறது, மந்திரம் சொல்லி ஏமாத்துறது இதெல்லாம் ஜோதிடமே கிடையாது. ஜோதிடங்கிறது முழுக்க முழுக்க கிரகங்களை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், கற்றுக்கிட்டு பேசலாம். கற்றுக்க முடியாது நான் சம்பாரித்து தான் ஆகணுன்னா நான் பேசுகிறது அவர்களுக்கு இடையூறாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோட ஆசி இல்லாமல் நான் போய் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நான் சொல்லலாம் முடியாது. அவருடைய ஆன்மா வந்து அவர் என்ன விரும்புவார், அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன சொல்லுவாருங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலையும் அவருடைய ஆன்மா என்னை வாழ்த்துறதுனால நான் வந்து மக்களுக்கான ஜோதிடராக இருந்துகிட்டு இருக்கேனே தவிர வியாபார ஜோதிடராக இல்லை. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு மகிழ்ச்சி தான். நான் கேட்ட கேள்வியும் பொதுமக்கள் தரப்புலேருந்து தான் சார் கேட்டேன். ரொம்ப அருமையாக பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.